ஹாய்ங்க. நான் தான் உங்கள் மகிழா மாதன் பேசுகிறேன். இன்றைக்கி ஊளி மீன் மசாலா அரைச்சி மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கிலோ ஊளி மீன் வாங்கியிருக்கேன். இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் வெறும் சென்டர் முள் மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நம்ம மசாலாவுக்கு வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குருமிளகு போட்டிருக்கேங்க. அது கூட 1 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறேன். அப்புறம் 1.5 ஸ்பூனு வெந்தயம் போட்டுக்கிறேங்க. இது வறுக்கும்போது நம்ம ஸ்டவ் சிம்மில் தாங்க வச்சுக்கணும். இப்போ நான் வரமல்லி போட்டுக்கிறேங்க. எனக்கு கொஞ்சம் குழம்பு நிறைய வேணுங்கிறனால நிறைய போட்டுக்கிறேன். கம்மியாக வேணுங்கிறவங்க இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டால் போதும். இப்போ நான் வரமிளகா போட்டுக்கிறேங்க. போட்டு எல்லாம் சிம்மிலேயே வச்சு நல்லா வறுக்கணுங்க. இதுக்கு நான் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. நல்லா பாருங்கள், எல்லாமே நல்லா வறுத்துருச்சு. இதுக்கு 2 தக்காளியும் 1/2 மூடி தேங்காயும் போட்டுக்கிறேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேங்க. அடுத்தது வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்குது. இதுக்கு நம்ம இந்த மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் இதில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. மசால் வாசம் அடங்கணும். கொஞ்சம் மசால் வாசம் அடங்கினோன்னா நான் 1 லெமன் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சது ஊற்றிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு குழம்பு ரொம்ப நல்லா ரெடியாகிருச்சு. எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மீன் ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாங்க மீன் போட்டு. இப்போ நமக்கு மீன் ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.